ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நான் தான் சவுதியிலேருந்து மஞ்சுளா. இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் எல்லார் வாழ்க்கையிலையும் எப்படி எப்படி நடந்துச்சின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதை இப்போ என்ன கேட்டிங்கன்னா, அந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னுக்க நம்ம சேனலை புதுசாக யாரும் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லார் வாழ்க்கையிலையும் நடந்த ஒரு விஷயந்தான் இது. வெளிநாட்டு வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு பயணம். என்னோட பயணம் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் சொல்கிறேன். உங்களோட பயணம் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் 2008 அக்டோபர் 10 ஆமாம், அக்டோபர் 10 தான் நான் வெளிநாட்டுக்கு வர ஆரம்பித்தேன். நாங்களாம் ஒரு தொழிலாளி, என்ன சொல்கிறது, எஸ்டேட்டில் வேலை செய்கிறவங்க பிள்ளைங்க தான். நாங்கள் கல்யாணம் முடித்து 2008 10ஆம் மாதம் 8ஆம் தேதி அப்படி தான் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ தான் வந்தோம். அது ஒரு புது அனுபவம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிநாட்டுக்கு வரும்போது ஏர்போர்ட்டில் வச்சவே பயமாக இருக்கும். ஏன்னா நான்லாம் எங்கேயுமே போனதில்லை, வீட்டை சுற்றிக்கிட்டே இருந்தேன். கடைசியாக கல்யாணம் முடித்து வெளிநாட்டுக்கு வரும்போது ஏர்போர்ட்லாம் போக்கையில் ஒரு பயமாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது என்ன அவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுலேருந்து அப்படியே வந்தோம்னா இந்த ஊர் ஏர்போர்ட்டில் இறங்கி இந்த ஊர் பஸ் நம்மளை கூட்டிகிட்டு வருவார் பாருங்க. கூட்டிகிட்டு ஒரு பெரிய வீடு ஒன்று, அந்த வீட்டில் கொண்டு போய்ட்டு விட்டாங்க. அங்கே ஒரு இந்தோனேசியா ஒரு ஃப்ரெண்டு ஒன்று இருந்துச்சு. அப்போ எனக்கு பாஷையும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அப்போ வந்த வாக்கில் அப்போ போனோன்னா அந்த ஃப்ரெண்டு என்ன செஞ்சு கூட்டிகிட்டு போய்ட்டு குளிக்கலாம் விட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்து படுக்க வச்சுட்டாங்க. நான் படுக்கவும் இல்லை, நான் சாப்பிடவும் இல்லை. அப்படி ஒரு பயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் நமக்கு எல்லா கையிலையும் மொபைல் இருக்குது. அப்போ மொபைல்லாம் ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டாக ஐயோ வீட்டை விட்டுட்டு வந்துட்டோமே, பிள்ளைங்கள விட்டுட்டு வந்துட்டோமே, என்ன செய்கிறதோ ஏது செய்கிறதோ, ஏன்டா வந்தோம் வெளிநாட்டுக்கு அப்படின்லாம் ஒரு ஃபீலிங் ஆகும். கடைசியாக 3 நாள் இல்லாட்டி ஒரு கிழமை அப்படி தூக்கம் வராமல் இருக்கும். நீங்களாம் எப்படி தூங்குனீங்களா தூங்கலையா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தூங்க முடியாமல், சாப்பிட முடியாமல், ஏன்னு கேட்டால் வந்தோடனையும் அப்போ கோல்லாம் எடுத்து கொடுக்கவும் மாட்டாங்க, கேட்கவும் இயலாது. அங்கேயே நம்மளை சொல்லி அனுப்பிடுவாங்க, நீங்கள் போயிட்டு 1 மாதம் சென்ற பிறகு தான் கோல் கதைக்கலும் அப்படின்ட்டு. ஒரு நல்ல வீடுங்களாக இருந்தால் எடுத்து கொடுப்பாங்க, எனக்கெல்லாம் எடுத்து கொடுக்கல. அப்புறம் அந்த என்னோட முதலாளி அம்மா பார்த்தேன், ஒரு வயசு போனவங்களாம் இருந்தாங்க. அவங்கள்ட்ட கதைக்கையும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவங்க அந்த கை சாடையில் இதை எடுத்துகிட்டு வா அதை எடுத்துகிட்டு வா அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இருந்து கடைசியாக 1 மாதம் ஆகின பிறகு இந்த சம்பளத்தை கையில் வாங்கிட்டோன்னு வைங்களே, நம்மளுக்கு சந்தோஷமாக அப்படி ஒரு ஆசையாக இருக்கும். ஏன்னு கேட்டால், சம்பளம் வாங்கிட்டோமே, கார்டு வாங்கலாமே கால் பண்ணுறதுக்கு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ எல்லாம் 10 ரூபா கார்டு, அந்த டெலிஃபோன் தான் கொடுப்பாங்க, ஃபோனில் எல்லாம் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. எனக்கெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 10 ரூபா கார்டை வாங்கி 3 நிமிஷம் 4 நிமிஷம் கூடனா 5 நிமிஷம் தான் கதைக்கலாம். கதைச்ச பிறகு கட்டாயிருமா, அவ்வளோத்தான் அம்போன்ட்டு. இனி எப்படா யார்டா சல்லி கொடுப்பா, யார்டா ஒரு கார்டு வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் ஏக்கத்தோடு இருந்தவங்க தான் நம்பலாம். நானே அப்படியெல்லாம் ஏக்கத்தோடு இருந்து அப்படியே அந்த வீட்டில் ஒரு என்ன சொல்கிறது 2 வருஷம் காலம் கொண்டுட்டு போயாச்சு. 2 வருஷம் முடிகிறதுக்கு அந்த கலண்டரு அதை எப்படி பெரட்டி பெரட்டி வைப்போம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கலண்டரையும் இன்றைக்கி இந்த டேட்டு இந்த டைமும் இன்னைக்கு கிழமை அப்படின்னு சொல்லிட்டு நிமிஷத்துக்கு நிமிஷம் போய்ட்டு டைம் பார்ப்போம், மணி எத்தனைன்னு சொல்லி. ஏன்னா அந்த நாள் போகணுமே அப்படின்னு சொல்லி. அப்படியெல்லாம் கடந்து தான் நாங்கள் அந்த வெளிநாட்டில் அப்போ ஃபோன் இல்லாத காலத்தில் நம்மலாம் இருந்தோம். நான்லாம் இருந்தேன். நீங்களாம் எப்படி இருந்தீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் நம்ம வந்த பிறகு ஃபஸ்ட்டாக நமக்கு சாப்பாடெலாம் ஒத்தே போகாது. என்ன செய்ய, கோழியை வச்சுருக்காங்க, இது என்னடா வாந்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடத்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டோம். அப்படியெல்லாம் இருந்தோம். ஃபஸ்ட்டாக அந்த 2008 நான் வெளிநாட்டுக்கு வந்தபோது இதுதான் என்னோட முதல் அனுபவம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் இப்போ
8ஆம் தேதி முடியுதுன்னு வைங்களேன் 2 வருஷம். 7ஆம் தேதியே 5ஆம் தேதியே பையனை வச்சிட வேண்டியது தான். அதுலேருந்து தூக்கமெல்லாம் வராது. சரியாக 8ஆம் தேதி பெட்டியெல்லாம் கட்டிக்கிட்டு அவங்க எல்லாம் சொல்லிவிட்டு வீட்டை விட்டு போயிட வேண்டியது தான். ஆனால் இப்போ பாருங்கள் வந்து இந்த ஃபோனை வச்சுக்கிட்டு ஊருக்கும் போக மாட்டேங்கிறோம், டைமும் பார்க்க மாட்டேங்கிறோம், ஒரு நாளும் பார்க்க மாட்டேங்கிறோம், எத்தனை மணி என்ன நடக்குது எதுவுமே இல்லை. எந்த நேரமும் இந்த ஃபோனு 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 அப்படித்தான் போகுது. ஆனால் முதல் அனுபவம் வந்து எனக்கு அப்படித்தான் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம். உங்களோட வெளிநாட்டு முதல் பயணங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன சொல்கிறது, இதை வந்து உங்களோட ஒரு ஷேர் பண்ணிக்கணும், நம்மளோட முதல் அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இந்த என்ன சொல்கிறது வீடியோ. அதை விட ஒரு முக்கியமான கதை ஒன்று இருக்குது, நாளைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் என்னோட வீடியோவை பார்த்த நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருக்கும் எனது நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுக்கு முன்னால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ போடலாம். இவ்வளோ வேலைக்கு இடையிலையும் நாங்கள் ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு அந்த யூடியூப்பில் வீடியோ போடுறோம். ஒரு சிலர் டிக்டாக் செய்வாங்க, ஒரு சிலர் வந்து ஃபேஸ்புக் வச்சுருப்பாங்க. அப்படியெல்லாம் இருக்கிறவங்க வந்து என்னத்துக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு கமெண்ட்டை பார்க்குறதுக்கு, ஒரு லைக்கை பார்க்குறதுக்கு, நம்ம ஒரு வீடியோ எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க, பேட் கமெண்ட் பண்ணியிருக்காங்களா, நல்லா கமெண்ட் பண்ணுவாங்களா, அப்படிலாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுலலாம் நமக்கு டைம் போகிறது தெரியாது. அதனால தான் இதெல்லாம் எல்லாம் செய்கிறாங்க. அதனால் இந்த வெளிநாட்டில் வந்து வேலை செய்கிற பெண்கள் வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் என்ன வீடியோ போட்டாலும் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும், நல்லா சந்தோஷமாக இருக்கும், டைம் போகிறது தெரியாது. எவ்வளோ தான் சண்டை இந்த வீட்டுங்களில், நம்ம வீட்லேயா இருந்தாலும் சரி, இந்த வீட்லேயா இருந்தாலும் சண்டை போட்டுக்கிட்டாலும் இந்த ஒரு ஃபோனை பார்த்தா அந்த உங்கள்கிட்ட ஆறுதல்கள், எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, எத்தனை பேர் பார்க்கல, என்ன பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் பார்த்து சந்தோஷப்படக்கல, அந்த கவலையெல்லாம் மறந்து போயிடும். அதுக்காகத்தான் இந்த சோஷியல் மீடியாவில் வந்து வெளிநாட்டு பெண்களோ ஆண்களோ வீடியோ போடுறாங்க. அதை நீங்கள் தவறாக யாரும் புரிஞ்சுக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.